கண்ணை பறிக்கும் ஞான் விளக்குகளும் ஓயாத வாகன நெரிசலும் அவசர அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்களுமே காவலனின் உலகம். சென்னை மாநகரத்தின் ஒரு புகழ்பெற்ற மென்பொருள் நிறுவனத்தில் குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்து கணினி திரையையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பதுதான் அவனது அன்றாட வாழ்க்கை. நவீன உடைகள், சொகுசு கார், அடுக்குமாடி குடியிருப்பு என நகரத்தின் அத்தனை சுகபோகங்களும் அவனிடம் இருந்தன. ஆனால் அவனது வேர்கள் எங்கோ ஒரு கிராமத்து மண்ணின் ஆழத்தில் புதைந்திருப்பதை அவன் மறந்திருந்தான். அன்று சனிக்கிழமை காலை காப்பி கோப்பையுடன் ஜன்னல் வழியே விடிந்து கொண்டிருக்கும் நகரத்தை பார்த்து கொண்டிருந்த காவலனின் அலைபேசி கதறியது. மறுமுனையில் பேசியது அவனது ஊர் பெரியவர் முத்தையா. பதற்றமும் துக்கமும் கலந்த குரலில் அவர் சொன்ன செய்தி காவலனின் கையிலிருந்த காப்பி கோப்பையை தரையில் நழுவச் செய்தது. காவலா, நம்ம பெரிய கருப்ப உன் தாத்தா தவறிட்டாருப்பா. நேத்து ராத்திரி காட்டுக்குள்ள போனவரு காலையில தான் சடலமா மீட்டு வந்தோம். சீக்கிரம் கிளம்பி வாப்பா. தாத்தா கடைசியாக 5 வருடங்களுக்கு முன்பு ஊருக்கு போனது நினைவுக்கு வந்தது. டே காவலா, இந்த நகரத்து வாசம் உனக்கு செட் ஆகாதரா. நம்ம ரத்தத்துல காட்டு கருப்போட வாசம் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நீ இங்கதான் வரணும் என்று தாத்தா கம்பீரமாக சொன்ன வார்த்தைகள் அவனது காதுகளில் எதிரொலித்தன. அன்று அதை ஒரு முதியவரின் பிதற்றலாத நினைத்து சிரித்த காவலன் இன்று அதே தாத்தாவின் முகத்தை பார்க்க அவசரமாக தன் காரை ஸ்டார்ட் செய்தான். சென்னை டிராபிக்கை கடந்து திருச்சி, மதுரை என நெடுஞ்சாலைகளை தாண்டி அவனது கார் தெற்கே பயணித்தது. போக போக சாலைகள் சுருங்கின. சாலையின் இருபுறமும் கான்கிரீட் கட்டிடங்களுக்கு பதிலாக பனை மரங்களும் புளிய மரங்களும் முளைத்தன. மொபைல் நெட்வொர்க் சிக்னல் மெல்ல மெல்ல குறைந்து ஒரு கட்டத்தில் முற்றிலும் மறைந்து போனது. மேற்கு தொடர்ச்சி மலையின் பிரம்மாண்டமான நிழல் தூரத்தில் தெரியத் தொடங்கிய போதே அவன் வேட்டைக்குடி கிராமத்தின் எல்லையை நெருங்கிவிட்டான் என்பது புரிந்தது. காற்றின் வாசம் மாறியிருந்தது. அதில் காய்ந்த இலைகளின் வாசமும் ஈர மண்ணின் மணமும் ஏதோ ஒரு விசித்திரமான மூலிகையின் நறுமணமும் கலந்திருந்தன. ஆனால் கார் கிராமத்தின் நுழைவாயிலை கடந்தபோது காவலனுக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. கிராமம் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தது. வழக்கமாக இந்த நேரத்தில் கேட்கும் ஆடு மாடுகளின் சத்தமோ பறவைகளின் கீச்சொலியோ அங்கில்லை. காடு முற்றிலும் உறைந்து போயிருந்தது. இலைகள் கூட அசைவற்று நின்றன. அது ஒரு சுடுகாட்டு அமைதி போல் இருந்தது. ஏதோ ஒரு பெரும் ஆபத்து வரப்போவதை குறித்து அந்த அடர்ந்த காடு மூச்சை பிடித்துக்கொண்டு காத்திருப்பது போல அவனுக்கு தோன்றியது. ஏன் இந்த ஊரே இப்படி வெறிச்சோடி போயிருக்கு? காவலன் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான். காரின் ஏசியை அணைத்துவிட்டு கண்ணாடியை கீழே இறக்கினான். காட்டின் குளிர்ந்த காற்று அவன் முகத்தில் அடித்தது. ஆனால் அது அவனுக்கு குளிர்ச்சியை தரவில்லை. மாறாராத நெஞ்சுக்குள் ஒரு இனம் புரியாத பயத்தை விதைத்தது. கார் மெதுவாக ஓடி கிராமத்தின் எல்லையிலிருந்த பிரம்மாண்டமான நாவல் மரத்தின் அருகே வந்தது. அந்த மரத்தின் அடியில்தான் வேட்டைக்குடியின் உயிர், அந்த ஊரின் காவல் தெய்வம் பெரிய கருப்பசாமி வீற்றிருக்கிறார். நெருங்கும் போதே காவலனின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நாவல் மரத்தின் நிழலில் 7 அடி உயரத்தில் கரிய நிற மேனியுடன் உருட்டிய விழிகளும் முறுக்கிய மீசையுமாக கையில் பிரம்மாண்டமான அரிவாளை ஏந்தி கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார் கருப்பசாமி. அவரது காலடியில் எரியும் சுடரும் சுற்றிலும் குத்தப்பட்டிருந்த வேல்களும் அந்த இடத்திற்கே ஒரு தெய்வீக, அதே சமயம் பயங்கரமான தோற்றத்தை தந்தன. கார் சரியாக கோயிலை கடந்த அந்த நொடி திடீரென ஒரு பலத்த காற்று வீசியது. அசைவற்று இருந்த நாவல் மரத்தின் இலைகள் அனைத்தும் சலசலத்தன. காட்டின் ஆழத்திலிருந்து ஒரு ஓநாய் ஊளையிடும் சத்தம் கேட்டு உடனே அடங்கியது. அதே வினாடி காவலனின் உடலுக்குள் ஒரு மின்னல் பாய்ந்தது போல இருந்தது. அவனது முதுகெலும்பில் ஒரு விசித்திரமான சிலிர்ப்பு ஏற்பட்டு உடல் உரோமங்கள் யாவும் குத்திட்டு நின்றன. அவனது கைகள் தானாகவே காரின் ஸ்டேரிங்கை இறுக்கமாக பற்றின. அவனுக்கே தெரியாமல் அவனது கண்கள் சிவந்தன. காதுகளில் ஏதோ ஒரு முரசு சத்தம் மிக தூரத்திலிருந்து கேட்பது போல் ஒலித்தது. அது வெறும் பயம் இல்லை. அவனது பரம்பரையின் இரத்தத்தில் ஊறியிருந்த ஏதோ ஒரு சக்தியின் விழிப்புணர்வு அது. கண்ணாடியின் வழியே கருப்பசாமியின் சிலையை பார்த்தான் காவலன். அந்த சிலையின் கண்கள் நேராத தன்னை நோக்குவது போலவும், வந்துட்டியா வாரிசு என்று அவனிடம் கேட்பது போலவும் ஒரு பிரம்மை அவனுக்குள் ஏற்பட்டது. காரை பிரேக் போட்டு நிறுத்தினான். நெற்றியில் அரும்பிய வேர்வையை துடைத்துக் கொண்டே தன் சட்டையின் பட்டனை சற்றே தழுத்தினான்.
நகரத்துச் சொகுசில் வளர்ந்த காவலனுக்கு இந்த கிராமமும் இதன் சூழலும் தனக்குள் ஏற்பட்ட இந்த விசித்திரமான சிலிர்ப்பும் ஏதோ ஒரு புதிய ஆபத்தான உலகத்திற்குள் தான் நுழையப் போகிறோம் என்பதற்கான எச்சரிக்கையாகப்பட்டது. தாத்தாவின் மரணம் வெறும் ஆரம்பம்தான் என்பதை அவனது உள்மனம் அப்போது உணர்த்தியது. காரை மீண்டும் ஸ்டார்ட் செய்து ஊருக்குள் இருக்கும் தன் பூர்வீக வீட்டை நோக்கி வேகமாய் செலுத்தினான் காவலன். வேட்டைக்குடி கிராமத்தின் நடுவே இருந்த அந்த பழங்காலத்து ஓட்டு வீட்டின் முற்றத்தில் ஊரே திரண்டிருந்தது. ஊர் மக்கள் அனைவரின் முகங்களிலும் சோகத்தை விடவும் ஒருவிதமான திகைப்பும் அச்சமுமே மேலோங்கியிருந்தது. வீட்டின் வாசலில் பச்சை பந்தலின் கீழ் அக்ரகாரத்து சந்தன பேழையில் கிடத்தப்பட்டிருந்தார் பெரிய கருப்பன். 80 வயதை தாண்டியிருந்தாலும் அந்த முகத்திலிருந்த கம்பீரம் இன்னும் குறையவில்லை. அடர்ந்த வெள்ளை மீசையும் அதன்ற நெற்றியும் காட்டின் சிங்கத்தைப் போல தொங்கிக் கொண்டிருக்கும் அவரது தோற்றமும் அவர் சாதாரண மனிதரல்ல என்பதை பறைசாற்றின. காவலன் காரை நிறுத்திவிட்டு கூட்ட நெரிசலை கடந்து உள்ளே வந்தான். தாத்தாவின் உடலை பார்த்த கணத்தில் அவனது நெஞ்சுக்குள் என்னவோ செய்தது. சிறுவயதில் தன்னை தோளில் தூக்கிச் சுமந்து காட்டின் கதைகளைச் சொன்ன அதே மனிதர் இன்று அசைவற்று நின்று கொண்டிருக்கிறார். அவன் தாத்தாவின் காலடியில் அமர்ந்து அவரது பாதங்களைத் தொட்டு கண்ணீர் விட்டான். சுற்றிலும் நின்றிருந்த ஊர் பெரியவர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர். பெரிய கருப்பனை இப்படி பாப்போம்னு யார் நினைச்சா? காடே அவருக்கு கட்டுப்படும்பாங்க. ஒரு சின்ன புள்ளைய போல காட்டுக்குள்ள இருக்கிற புலி கரடி எல்லாம் அவர் முன்னாடி பவ்யமா நிக்கும். அப்படிப்பட்ட மனுஷன என்று இழுத்தார் ஒரு முதியவர். ஆமாங்கண்ணே, ராத்திரி காட்டுக்குள்ள ஏதோ பெரிய சண்டை நடந்திருக்கு. தாத்தாவோட உடம்புல இருக்கிற காயங்கள் எல்லாம் மிருகம் கீறுனது மாதிரி இல்ல, ஏதோ கூர்மையான ஆயுதத்தால குத்துன மாதிரி இருக்கு. ஆனா போலீஸ்காரங்க என்னடான்னா கரடி தாக்கிதான் செத்துட்டாருன்னு கேஸ முடிக்க பாக்குறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கு என இன்னொருவர் குரலை தாழ்த்தி பேசினார். இந்த வார்த்தைகள் காவலனின் காதுகளில் விழுந்தன. தாத்தாவின் மரணம் விபத்தல்ல, கொலை என்ற சந்தேகம் அவனுள் முதலாக விதைக்கப்பட்டது. மதியத்திற்கு மேல் காட்டின் எல்லையோர சுடுகாட்டில் பெரிய கருப்பனின் உடல் ததனம் செய்யப்பட்டது. எரியும் நெருப்பையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த காவலனின் தோள் மீது ஒரு கை விழுந்தது. திரும்பி பார்த்தான். அது ஊர் பெரியவர் முத்தையா. காவலா, மனச தேத்திக்கோப்பா. உங்க தாத்தா சாதாரணமா சாகல, ஒரு சிங்கத்தை போல போராடிதான் செத்திருக்காரு. அவர் சாகரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட இத கொடுக்கச் சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாரு என்றபடி தன் துண்டில் சுருட்டி வைத்திருந்த ஒரு பொருளை காவலனிடம் நீட்டினார். வீட்டிற்கு திரும்பிய காவலன் தன் அறை கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு முத்தையா கொடுத்த அந்த பொதியை அவிழ்த்தான். அதனுள்ளே 2 பொருட்கள் இருந்தன. முதலாவது காலத்தால் பழமை வாய்ந்த ஓரங்கள் சற்றே சிதைந்த ஒரு ஓலைச் சுவடி. அதன் மேல் ஏதோ விசித்திரமான மூலிகை எண்ணெய் தடவப்பட்டிருந்ததால் இத்தனை வருடங்களாகியும் அது கெடாமல் இருந்தது. இரண்டாவது ஒரு விசித்திரமான இரும்பு கத்தி. அது சாதாரண கத்தி அல்ல. அதன் பிடி கரிய நிற பாறையினாலும் அதன் கத்திப்பகுதி ஒருவித விண்கல் இரும்பினாலும் செய்யப்பட்டது போல மின்னியது. அந்த கத்தியின் நடுவே காட்டின் காவல் தெய்வமான கருப்பசாமியின் ஆயுதமான அரிவாளின் முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. காவலன் அந்த கத்தியை கையில் எடுத்த மாத்திரத்தில் அவனது கைகளில் ஒரு லேசான நடுக்கமும் உடலில் மீண்டும் அந்த விசித்திரமான சிலிர்ப்பும் ஏற்பட்டது. அந்த இரும்பு அவனது உடலின் வெப்பத்தை உள்வாங்கி மெதுவாக சிவப்பது போல அவனுக்கு தோன்றியது. என்ன இது? தாத்தா இதை என்னிடம் கொடுக்கச் சொன்னார்? காவலன் குழப்பத்துடன் ஓலைச்சுவடியை புரட்ட முயன்றான். ஆனால் அதிலிருந்த எழுத்துக்கள் பழங்காலத்து தமிழ் வட்டெழுத்துக்களாக இருந்ததால் அவனால் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. திடீரென்று அவனது அறையின் ஜன்னல் கதவு பலமாக தட்டப்பட்டது. காவலன் திடுக்கிட்டு திரும்பி கத்தியை மறைத்துவிட்டு ஜன்னலை திறந்தான். அங்கே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அடர்ந்த கூந்தலை அள்ளி முடிந்து காட்டிற்குச் செல்லும் கரடுமுரடான உடையில் கையில் சில ஆவணங்களுடன் நின்றிருந்தாள் அவள். அவளது கண்களில் பயத்திற்கு பதிலாக ஒருவிதமான கோபமும் தீர்க்கமும் தெரிந்தன. நீங்கதான் காவலனா என்று கம்பீரமான குரலில் கேட்டாள். ஆமா, நீங்க? என் பேரு பூம்புழலி. நான் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், என்வாயன்மெண்டலிஸ்ட். கடந்த 2 வருஷமா இந்த காட்டுப் பகுதியில தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்க தாத்தா பெரிய கருப்பனை எனக்கு நல்லா தெரியும். அவர் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்தார் என்றாள் ஜன்னல் வழியே உள்ளே குதித்தபடி. காவலன் அவளது துணிச்சலைக் கண்டு வியந்து, என் தாத்தாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படி இறந்தார்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா என்று அவசரமாய் கேட்டான்.
பூங்குழலி சுற்றிலும் பார்த்துவிட்டு குரலை தாழ்த்திப் பேசத் தொடங்கினாள். காவலன், உங்க தாத்தா கரடி தாக்கி சாதல. அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார். அதை செய்தது இந்த நகரத்துல இருக்கிற நாகராஜன் அப்படிங்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஆளுங்கதான். இந்த காட்டுக்குள்ள பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன மரங்களும் உலகத்திலேயே அரிய வகை மூலிகைகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம காட்டின் மையப்பகுதியில இருக்கிற கருப்பசாமி கோயிலுக்கு அடியில ஏதோ ஒரு ரகசிய புதையல் இருக்கிறதா நாகராஜன் நம்புறான். அவள் சொன்னதை கேட்டு காவலன் அதிர்ச்சி அடைந்தான். பூங்குழலி தொடர்ந்தாள். நாகராஜன் இந்த காட்டை அழிச்சு ஒரு பெரிய ரிசார்ட்டும் குவாரியும் கட்ட பிளான் பண்ணிருக்கான். அதுக்காக பழங்குடி மக்களை மிரட்டி நிலங்களை அபகரிக்க பாக்கறான். அவனுக்கு பயப்படாம காட்டோட எல்லையா நின்னு தடுத்த ஒரே ஆள் உங்க தாத்தா மட்டும்தான். அதனாலதான் அவரை வழியில இருந்து அகற்றியிருக்காங்க. இப்போ காட்டின் சமநிலை கொலைஞ்சு போச்சு. நாகராஜனோட ஆளுங்க காட்டை அழிக்க ஆரம்பிச்சதால காட்டு விலங்குகள் எல்லாம் மிரண்டு கிராமத்துக்குள்ள புகுந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊரே அழிய போகுது. பூங்குழலி காட்டிய சில ஆவணங்களையும் வரைபடங்களையும் பார்த்த காவலனுக்கு உண்மை சுடத் தொடங்கியது. அவன் கையில இருந்த அந்த பழைய கத்தியையும் ஓலைச்சுவடியையும் பார்த்தான். தாத்தா சும்மா இறக்கவில்லை. காட்டின் பெரும் ரகசியத்தையும் அதை காக்கும் பொறுப்பையும் தன்மீது சுமத்திவிட்டு செஞ்சிருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் நகரத்து நாகரிகத்தில் வளர்ந்த தன்னால் இந்த ஆபத்தான காட்டுப்போரை எதிர்கொள்ள முடியுமா என்ற கேள்வியும் அவனுக்குள் எழுந்தது. அடர்ந்த அந்த இரவு வழக்கத்திற்கு மாறான ஒரு கோரமான ஒலியோடு விடிந்தது. காட்டின் அமைதியை கிழித்துக் கொண்டு பெரும் ராட்சத இயந்திரங்களின் சத்தமும் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழும் மரண ஓலமும் கேட்டுக்கொண்டிருந்தன. வில்லன் நாகராஜனின் ஆட்கள் துப்பாக்கிகளோடும் நவீன புல்டோசர்களோடும் காட்டின் எல்லையோர பகுதிக்குள் புகுந்திருந்தனர். பல 100 ஆண்டுகள் பழமையான ஈட்டி மரங்களும் தேக்கு மரங்களும் கதிர் அறிவாளால் அறுக்கப்படுவது போல நொடி பொழுதில் வீழ்த்தப்பட்டன. காட்டின் இதயமாக இருந்த ஒரு பகுதி இரவோடு இரவாக மொட்டையடிக்கப்பட்டது. காடு தன் கவசத்தை இழந்து கதறியது. அங்கிருந்த பறவைகளின் கூடுகள் கலைந்து இருட்டு வானத்தில் அவை சிதறி பறந்தன. காட்டின் ஆழத்தில் வாழ்ந்து வந்த விலங்குகள் இந்த மனிதர்களின் அத்துமீறலையும் இயந்திரங்களின் விசித்திரமான வாசனையையும் தாங்க முடியாமல் மிரண்டு நாலாபுறமும் சிதறி ஓடின. மறுநாள் காலை சூரியன் உதித்ததே ஒரு சிவந்த நிறத்தோடுதான். வேட்டைக்குடி கிராமத்து மக்கள் இன்னும் பெரிய கருப்பனின் மரண அதிர்ச்சியிலிருந்தே மீளாத நிலையில் திடீரென ஊரின் மேற்கு தெருவிலிருந்து மரண ஓலம் எழுந்தது. ஐயோ, சிறுத்தை சிறுத்தை வந்துருச்சு, ஓடுந்த ஓடுந்த! ஆடு மாடுகளை மேய்க்கச் சென்றவர்கள் அலறி அடித்துக்கொண்டு ஊருக்குள் ஓடி வந்தனர். அவர்களுக்கு பின்னால் காட்டின் எல்லையை கடந்து ஒரு பிரம்மாண்டமான ஆண் சிறுத்தை கிராமத்திற்குள் நுழைந்திருந்தது. அதன் கண்கள் ரத்தம் போல சிவந்திருந்தன. மனிதர்களின் அத்துமீறலால் தன் வசிப்பிடத்தை இழந்த கோபமும் இயந்திரங்களின் சத்தத்தால் ஏற்பட்ட மிரட்சியும் அதை ஒரு வெறிபிடித்த மிருகமாக மாற்றியிருந்தது. அது நேராக ஒரு வீட்டின் வாசலில் கட்டப்பட்டிருந்த பசுமாட்டினை நோக்கி பாய்ந்தது. மாடு கயிறை அறுத்துக்கொள்ள போராட ஊர் மக்கள் கையில் கிடைத்த தடிகளையும் கம்புகளையும் எடுத்துக்கொண்டு தூரமாய் நின்று கூச்சலிட்டனர். சத்தம் அதிகமாக ஆக அந்த சிறுத்தை மேலும் வெறிகொண்டு மக்களை நோக்கி திரும்பி தன் கூர்மையான நகங்களை காட்டி கர்ஜித்தது. எந்த நொடியும் அது ஒரு மனித உயிரை பறிக்கத் தயாராக இருந்தது. சத்தம் கேட்டு தன் வீட்டிலிருந்து வேகமாக வெளியே ஓடி வந்தான் காவலன். அவனுக்கு பின்னால் பூங்குழலியும் ஓடி வந்தாள். முற்றத்தில் நின்ற சிறுத்தையை பார்த்ததும் காவலனுக்குள் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. பயத்திற்கு பதிலாக அவனது ஆழ் மனதிலிருந்து ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு அவனது நரம்புகளில் பாய்ந்தது. நேற்று அவன் தொட்டு பார்த்த தாத்தாவின் அந்த விசித்திரமான கத்தியின் நினைவும் அவன் இரத்தத்திலிருந்த வேட்டைக்காரனின் பாரம்பரியமும் அவனை அறியாமலேயே விழித்துக் கொண்டன. காவலன், நகராதே, அது ரொம்ப வெறியா இருக்கு, கையில் ஏதாச்சும் ஆயுதமேடு என்று பூங்குழலி பதற்றத்தோடு கத்தினாள். ஆனால் காவலன் அவளது வார்த்தைகளை கேட்கவில்லை. அவன் மிக மெதுவாக அந்த சிறுத்தையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவனது கைகளில் எந்த ஆயுதமும் இல்லை. டே காவலா, என்னடா பண்ற? தற்கொலை பண்ணிக்க போறியா? பின்னாடி வாடா என்று ஊர் பெரியவர் முத்தையா அலறினார். சிறுத்தை தன் முன்னால் நடந்து வரும் மனிதனை பார்த்தது. அதன் காதுகள் பின்னோக்கிச் சரிந்தன. அது பாய்வதற்கு ஏதுவாக தன் உடலை சுருக்கிக் கொண்டு தொண்டைக்குள் உருமியது. ஆனால் காவலன் பயப்படவில்லை. அவனது கண்கள் நேராக சிறுத்தையின் கண்களை நோக்கின.
அவனது முன்னோர் அவனுக்கு கற்றுத்தராத, ஆனால் அவனது டிஎன்ஏவில் ஊறியிருந்த அந்த காட்டு புத்தி இப்போது வேலை செய்யத் தொடங்கியது. மிருகங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற வேட்டைக்காரர்களின் ரகசிய வித்தை அவனுக்குள் தானாகவே அவிழ்ந்தது. அவன் தன் உடலை குனிக்காமல் நிமிர்த்தி நேர்கோட்டில் நின்று தன் வலது கையை மெதுவாக முன்னால் நீட்டினான். அதே சமயம் தன் தொண்டையின் ஆழத்திலிருந்து ஒரு விசித்திரமான மெல்லிய ஒலியை எழுப்பினான். அது காட்டின் மூத்த வேட்டைக்காரர்கள் விலங்குகளை சாந்தப்படுத்த பயன்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலை. அடுத்த சில நொடிகள் அங்கே இருந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களும் மூச்சை பிடித்துக் கொண்டு நின்றனர். காவலனின் கண்களிலிருந்த அந்த தீர்க்கமும் அவனது உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த விசித்திரமான வாசனையும் சிறுத்தையை ஏதோ செய்தது. அது தன் பாயும் நிலையை மாற்றியது. அதன் கண்களிலிருந்த வெறித்தனம் மெல்ல மெல்ல மறைந்து ஒருவித பயமும் மரியாதையும் கலந்த உணர்வு தோன்றியது. தன் முன்னால் நிற்பது சாதாரண மனிதன் அல்ல, இந்த காட்டின் அரசனான வேட்டைக்காரனின் வாரிசு என்பதை அந்த மிருகம் உணர்ந்து கொண்டது போல இருந்தது. காவலன் சிறுத்தையின் மிக அருகில் சென்றான். அவனது கை விரல்கள் மெதுவாக அந்த சிறுத்தையின் தலையை தொட்டன. ஒரு பூனையைப் போல அது தன் தலையை சற்றே சாய்த்து காவலனின் கையை முகர்ந்தது. "உன்னிடம் இது இல்ல, போ" என்று காவலன் மிக மென்மையான குரலில் காட்டின் மொழியில் கட்டளையிட்டான். அவ்வளவுதான். அந்த வெறிப்பிடித்த சிறுத்தை அப்படியே திரும்பி கம்பீரமான நடையோடு மீண்டும் காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் மறைந்து போனது. சுற்றிலும் இருந்த ஊர் மக்கள் அப்படியே உறைந்து போய் நின்றனர். ஒரு சில நொடிகள் அங்கே சுடுகாட்டு அமைதி நிலவியது. பின்னர் முத்தையா ஓடி வந்து காவலனை கட்டி அணைத்துக் கொண்டார். "அப்படியே பெரிய கருப்பண்டானி, உங்க தாத்தாவுக்கு அப்புறம் காட்ட ஆளப்போற வேட்டைக்காரன் நீதாண்டா. உன்னோட ரத்தத்துல உங்க தாத்தாவோட வீரம் அப்படியே இருக்குப்பா" என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார். ஊர் மக்கள் அனைவரும் காவலனை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்கத் தொடங்கினர். பூங்குழலி ஆச்சரியத்தோடு அவனை பார்த்து, "காவலன், நீ சாதாரண ஆள் இல்ல. உனக்குள்ள இருக்கிற இந்த சக்திதான் இப்போ இந்த காட்டுக்கு தேவை" என்றாள். ஆனால் காவலன் காட்டை நோக்கியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு தெரிந்துவிட்டது, காடு தனக்கு ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறது. தாத்தாவின் மரணத்திற்கும் காட்டின் இந்த அழுடைக்கும் காரணமானவர்களை வேட்டையாடும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை அவன் உணர்ந்தான். சிறுத்தையை அடக்கிய அந்த சம்பவத்திற்கு பிறகு காவலனை பார்க்கும் ஊர் மக்களின் பார்வையில் ஒரு பயபக்தியும் புதிய நம்பிக்கையும் தெரிந்தன. ஆனால் காவலனின் மனத்துக்குள் ஒரு பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. இரவு நெருங்க நெருங்க காட்டின் அமைதி அவனை குடைந்து கொண்டே இருந்தது. அன்று நள்ளிரவு. ஊரே உறங்கிய வேளையில் தன் அறையின் கதவை உள்பக்கமாக தாழிட்டான் காவலன். மேசையின் மேல் ஒரு சிறிய மண்ணெண்ணெய் விளக்கை பற்ற வைத்தான். மஞ்சள் வெளிச்சம் அந்த இருட்டு அறையை நிறைத்தது. தன் பையிலிருந்த அந்த பழமையான ஓலைச் சுவடியையும் விசித்திரமான இரும்பு கத்தியையும் வெளியே எடுத்தான். பூங்குழலி அவனுக்கு சில குறிப்புகளை கொடுத்திருந்தாள். பழங்காலத்து வட்டெழுத்துக்களை எப்படி வாசிக்க வேண்டும் என்ற சில அடிப்படை தாள்களை தந்திருந்தாள். அதை துணைக்கு வைத்துக்கொண்டு ஓலைச்சுவடியின் முதல் ஏட்டை மெதுவாக புரட்டினான். காலத்தின் வாசத்தோடு அந்த மூலிகை எண்ணெயின் மனம் அறைக்குள் பரவியது. அவன் கண்கள் அந்த எழுத்துக்களின் மேல் ஓடின. பூங்குழலியின் குறிப்புகளின் உதவியோடு எழுத்துக்களை ஒவ்வொன்றாக மனதுக்குள் கோர்த்து படிக்கத் தொடங்கினான். வேட்டைக்குடியின் வம்சத்து வாரிசுகளுக்கு இது நம் பாட்டன் முப்பாட்டன் காலத்து ரகசியம். காட்டின் எல்லையை காக்கும் நாவல் மரத்து கருப்பசாமி வெறும் சிலை அல்ல, அவன் நம் காட்டின் கதவு. சுவடியின் வரிகள் செல்லச் செல்ல காவலனின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கருப்பசாமி பீடத்தின் அடியில் ஒரு ரகசிய குகை வழி உண்டு. அந்த குகை மேற்கு தொடர்ச்சி மலையின் ஆழத்திலிருக்கும் மாய வடிவப் பள்ளத்தாக்குக்குச் செல்லும். அங்கேதான் உலகிலேயே எங்கும் கிடைக்காத மனிதனின் தீரா பிணிகளை தீர்க்கும் சஞ்சீவினி போன்ற அரியவதை மூலிகைகளும் சித்தர்கள் மறைத்து வைத்த ரகசியங்களும் உள்ளன. நம் பரம்பரையின் கடமை அந்த பாதையை யாருக்கும் தெரியாமல் காப்பதுதான். வேட்டைக்காரன் கையில் இருக்கும் விண்கல் இரும்பு கத்திதான் அந்த குகையை திறக்கும் சாவி. தகுதியில்லாதவன் அதை தொட்டால் காடே அவனை விழுங்கிவிடும். காவலன் வியப்புடன் பக்கத்திலிருந்த கத்தியை பார்த்தான். அதன் நடுவே இருந்த அரிவாள் முத்திரை இப்போது விளக்கு வெளிச்சத்தில் லேசாக மின்னியது போல இருந்தது. சுவடியின் அடுத்த பக்கத்தை புரட்டிய போது எழுத்துக்கள் சற்றே புதியதாக அண்மையில் எழுதப்பட்டது போல இருந்தன. அது அவனது தாத்தா பெரிய கருப்பனின் கைப்பட எழுதப்பட்ட வரிகள். "காவலா, நீ இதை படிக்கும்போது நான் உயிரோடு இருப்பேனா என்று தெரியாது. நகரத்து நாகராஜன் என்ற பாவிக்கு
இந்த குகையைப் பற்றியும் மூலிகைகளைப் பற்றியும் ஏதோ அரசல் புரசலாக தெரிந்துவிட்டது. காட்டை விலைக்கு வாங்கப் பார்க்கிறான். நான் மறுத்ததால் என் உயிரை எடுக்க துணிகிறான். காட்டின் எல்லையை காக்க என் உயிர் போனாலும் கவலையில்லை. ஆனால் என் வம்சத்து ரத்தம் இந்த மண்ணில் இருக்கும் வரை அவனால் ஒரு பிடி மண்ணை கூட தொட முடியாது. உன் ரத்தத்தில் ஓடுவது சாதாரண உதிரமல்ல, வேட்டைக்காரனின் வீரம். எழுந்து வா மகனே, காப்பாய் கருப்பனின் எல்லையை. தாத்தாவின் வரிகளை படித்து முடித்த அந்த வினாடி காவலனின் கைகள் நடுங்கின. கண்கள் சிவந்து கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. துக்கம் மெல்ல மெல்ல மறைந்து அவனுக்குள் ஒரு பிரம்மாண்டமான கோபம் விஸ்வரூபம் எடுத்தது. அவனது ரத்தம் கொதிநிலையை அடைந்தது. தாத்தா விபத்தில் சாகவில்லை. இந்த மண்மண்ணுக்காகவும் பரம்பரை ரகசியத்திற்காகவும் அந்த பாவிகளுடன் போராடித்தான் மடிந்திருக்கிறார். தாத்தா என்று அவனது தொண்டை ஆழத்திலிருந்து ஒரு கர்ஜனை வெளிப்பட்டது. கோபத்தில் தன் கையை மேசையின் மேல் பலமாக ஓங்கி குத்தினான். மேசையின் மேலிருந்த விளக்கு நடுங்கியது. அதே நேரம் அவனது ஜன்னல் கதவு லேசாக தட்டப்பட்டது. பூங்குழலிதான் வந்திருந்தாள். அவளது முகம் வெளுத்துப் போய் பதற்றத்தின் உச்சியில் இருந்தாள். காவலன், உடனே கிளம்பு, பெரிய ஆபத்து என்றாள் மூச்சிரைக்க. என்னாச்சு பூங்குழலி என்று தன் சிவந்த கண்களோடு கேட்டான் காவலன். அவனது முகத்திலிருந்த கோபத்தைக் கண்டு பூங்குழலி ஒரு கணம் மிரண்டாள். நாகராஜனோட ஆளுங்க காட்டுக்குள்ள இருக்கிற கருப்பசாமி கோயிலை இடிக்கிறதுக்காக பெரிய பொக்லைன் இயந்திரங்களோட கிளம்பிட்டாங்க. நாளைக்கு காலைக்குள்ள அந்த இடத்தை தரைமட்டமாக்கி குகை பாதையை கண்டுபிடிக்க போறாங்களா. ஊர் மக்கள் தடுத்தும் அவங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க. போலீஸும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. பூங்குழலி சொல்லி முடிப்பதற்குள் காவலன் மேசையின் மேலிருந்த அந்த விண்கல் இரும்பு கத்தியை எடுத்து தன் இடுப்பில் சொருடிக் கொண்டான். தாத்தாவின் வேஷ்டியை எடுத்து எடுத்து இறுக்கமாக கட்டிக்கொண்டான். அவனது முகத்தில் இப்போது ஒரு நகரத்து இளைஞனின் சாயல் துளியும் இல்லை. காட்டின் ஆழத்தில் பதுங்கியிருந்து பாயக் காத்திருக்கும் ஒரு வேங்கையின் தீவிரம் அவனிடம் இருந்தது. என் தாத்தாவை கொன்னவனுக்கும் என் பாட்டன் எல்லையை தொட நினைக்கிறவனுக்கும் இந்த வேட்டைக்காரனோட வாரிசு யாருன்னு காட்டுற நேரம் வந்துருச்சு. நட பூங்குழலி. காவலன் அறையை விட்டு வெளியேறினான். அமாவாசை இரவின் இருட்டில் காட்டின் எல்லையை நோக்கி அவனது காலடிகள் பாய்ந்தன. காடு தன் புதிய தலைவனை வரவேற்க தயாராவது போல மரங்களின் இலைகள் பலத்த காற்றில் சலசலத்தன. அமாவாசை இரவின் அடர்ந்த இருள் வேட்டைக்குடி கிராமத்தையே உலுக்கிக் கொண்டிருந்தது. காட்டின் எல்லைப் பகுதியில் பிரம்மாண்டமான நாவல் மரத்தின் கீழ் வீற்றிருந்த கருப்பசாமி கோயிலை சுற்றி ராட்சச வாகனங்களின் மஞ்சள் விளக்குகள் பேய் உருவங்களைப் போல நிழலாடின. நாகராஜன் தன் பெரும் படையோடு அங்கே வந்து நின்றிருந்தான். அவனுக்கு பின்னால் நவீன துப்பாக்கிகளை ஏந்திய 30க்கும் மேற்பட்ட அடியாட்களும் 2 பிரம்மாண்டமான பொக்லைன் இயந்திரங்களும் நின்றன. டேய், இன்னும் 1 மணி நேரத்துல இந்த சிலையையும் மேடையையும் இடிச்சு தள்ளணும். இதுக்கு அடியில தான் அந்த ரகசிய குகை வழி இருக்கு. தடுத்தா எவனா இருந்தாலும் சுட்டு தள்ளுங்களா என்று நாகராஜன் அதிகாரத் தொனியில் கத்தினான். அவர்களது இயந்திரங்கள் கோயிலை நெருங்கிய அந்த பதற்றமான நொடியில் திடீரென ஒட்டுமொத்த காடும் ஒரு விசித்திரமான மௌனத்திற்குள் மூழ்கியது. பொக்லைன் இயந்திரங்களின் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. காற்றின் வேகம் முற்றிலுமாக நின்றது. திடீரென்று நாவல் மரத்தின் பின்னாலிருந்து ஒரு உருவம் முன்னோக்கி வந்தது. அங்கே வந்து நின்றவனைக் கண்ட நாகராஜனின் ஆட்கள் ஒரு கணம் மிரண்டு பின்வாங்கினர். அது காவலன். ஆனால் இப்போது அவன் நகரத்து உடையில் இல்லை. தன் தாத்தா பெரிய கருப்பன் காட்டின் வேட்டையின் போது அணியும் பாரம்பரிய வேட்டைக்கார உடையை அணிந்திருந்தான். மரப்பட்டைகளின் சாறுகளால் ஆன கரும்பச்சை நிற ஆடை, கால்களில் மிருகத்தோலினாலான கவசங்கள், நெற்றியில் கருப்பசாமி கோயிலின் விபூதியும் காட்டின் செம்மண்ணும் கலந்து திலகம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது கையில் இருந்தது அந்த விண்கல் இரும்பு கத்தி. அது இப்போது ஒரு சாதாரண கத்தியாக இல்லாமல் ஒளியை உள்வாங்கி பளபளக்கும் ஒரு பிரம்மாண்டமான காவல் வாளாக மாறியிருந்தது. அவனது கண்கள் இருட்டிலும் ஒரு பூனையைப் போல மின்னின. வேட்டைக்காரன் வம்சத்தின் முழு ஆற்றலும் அவனது உடலில் இறங்கியிருந்தது. யாரை கேட்டு என் பாட்டன் எல்லையில வண்டிய நிறுத்தின? காவலனின் குரல் மனித குரல் போல ஒலிக்கவில்லை. அது காட்டின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு சிம்ம கர்ஜனையைப் போல அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. நாகராஜன் ஏளனமாக சிரித்தான். யார்டா நீ? அந்த செத்துப்போன கிழவனோட பேரன்தானே? உன்னையும் உங்க தாத்தா போன இடத்துக்கே அனுப்பிடுறேன். டேய், அவனை முடிங்கடா என்று கத்தினான்.
நாகராஜனின் அடியாட்கள் துப்பாக்கிகளை உயர்த்திய அந்த வினாடி காவலன் தன் கையிலிருந்த வாளை நாவல் மரத்தின் வேரில் பலமாக ஓங்கி குத்தினான். டங் என்ற இரும்புச் சத்தம் காடெங்கும் பரவியது. அடுத்த கணமே இயற்கையின் விஸ்வரூபம் தொடங்கியது. அதுவரை அசைவற்று இருந்த காடு ஒரே நேரத்தில் உயிர் பெற்று எழுந்தது போல சீறியது. பலத்த சூறாவளி காற்று வீசத் தொடங்கியது. மரங்கள் பேய்த்தனமாக ஆடின. நாகராஜனின் ஆட்கள் ஏந்தியிருந்த விளக்குகள் அனைத்தும் காற்றின் வேகத்தில் அணைந்து போயின. பொக்லைன் இயந்திரங்களின் கண்ணாடிகள், காற்றில் பறந்து வந்த கற்கள் பட்டு நொறுங்கின. என்ன நடக்குதிங்கே என்று நாகராஜன் பயத்தில் அலறினான். அப்போதுதான் அந்த கொடூரமான சத்தம் கேட்டது. நாலாபுறமிருந்தும் நூற்றுக்கணக்கான விலங்குகளின் கண்கள் இருட்டில் ஜொலித்தன. மரங்களின் உச்சியிலிருந்து ஆயிரக்கணக்கான குரங்குகளும் பறவைகளும் கூச்சலிட்டபடி நாகராஜனின் ஆட்களின் மேல் பாய்ந்தன. புதர்களுக்குள்ளிருந்து விஷப்பாம்புகள் சீறியபடி வெளிவந்தன. இருட்டின் ரகசிய வழிகளிலிருந்து மிரண்டோடி வந்த காட்டுப் பன்றிகளும் கரடிகளும் அடியாட்களை நோக்கி பாய்ந்தன. காடே காவலனுக்கு துணையாக நின்றது. விலங்குகளும் இயற்கையின் பஞ்சபூதங்களும் அவனது கட்டுப்பாட்டுக்குள் இயங்கின. அவனது வாடின் அசைவிற்கு ஏற்ப காட்டின் விலங்குகள் நாகராஜனின் படையை துவம்சம் செய்யத் தொடங்கின. துப்பாக்கி குண்டுகள் எதை குறிவைக்கின்றன என்றே தெரியாமல் காற்றில் வீணாக பாய்ந்தன. நவீன ஆயுதங்கள் ஏந்திய அந்த படை காட்டின் பாரம்பரிய சக்தியின் முன்னால் மண்டியிட்டு அலறியது. இது மனிதனே இல்லை, இவன் கருப்பனோட வாரிசு என்று அலறியபடி நாகராஜனின் அடியாட்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு தப்பியோடத் தொடங்கினர். இருட்டின் நடுவே காட்டின் விலங்குகளுக்கு மத்தியில் கையில் வாளேந்தி கம்பீரமாக நின்ற காவலன் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த நாகராஜனை நோக்கி தன் காலடிகளை எடுத்து வைத்தான். அவனது ஒவ்வொரு அடியும் நாகராஜனுக்கு மரண பயத்தை காட்டியது. கோயில் எல்லையில் தன் படை சிதறி ஓடியதைக் கண்ட நாகராஜன் முகத்தில் மரண பயம் கவ்வ தன் கையிலிருந்த நவீன ரக துப்பாக்கியுடன் அடர்ந்த காட்டுக்குள் தலை தெறிக்க ஓடினான். அவனுக்கு துணையாத அவர்களுக்கு பின்னால் நிலவின் மெல்லிய வெளிச்சத்தில் காட்டின் நிழலோடு நிழலாக பாய்ந்து வந்து கொண்டிருந்தான் காவலன். இப்போது அவனது கையில் வாளுக்கு பதிலாக அவனது தாத்தா மறைத்து வைத்திருந்த பாரம்பரிய வேட்டை வில்லும் கூர்மையான அம்புகளும் இருந்தன. காட்டின் மையப்பகுதியிலிருந்த இருட்டு பள்ளத்தாக்கு என்ற இடத்திற்குள் நாகராஜனின் கூட்டம் நுழைந்தது. அங்கே மரங்கள் மிக அடர்த்தியாக இருந்ததால் நிலவொளி கூட உள்ளே நுழைய முடியாமல் கும்மிருட்டாக இருந்தது. நில்லுங்கடா என்று மூச்சிரைக்க தன் ஆட்களை நிறுத்தினான் நாகராஜன். அவன் பின்னாடிதான் வரான், டார்ச் லைட் அணைங்க, சத்தம் கேட்கிற திசையை நோக்கிச் சுடுங்க என்றான் ரகசிய குரலில். அவர்கள் நாலாபுறமும் துப்பாக்கிகளை நீட்டி மூச்சடக்கி நின்றனர். காடே உறைந்து போயிருந்தது. ஸ்வஷ்! திடீரென வலதுபுறத்து மரத்தின் உச்சியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஒரு அடியாள் பதற்றத்தில் அந்த திசையை நோக்கி தன் துப்பாக்கியால் சரமாரியாகச் சுட்டான். குண்டுகள் மரப்பட்டைகளை துளைத்தன. ஆனால் அங்கிருந்து விழுந்தது வெறும் காய்ந்த மரக்கிளை மட்டும்தான். அது காவலனின் திசை திருப்பும் உத்தி என்பதை அவர்கள் அறியவில்லை. அதே வினாடி இடதுபுறத்து புதரிலிருந்து மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்தது ஒரு அம்பு. அது துப்பாக்கி ஏந்தியிருந்தவனின் கையை துல்லியமாக துளைத்தது. அம்மாடி என்று அலறியபடி அவனது துப்பாக்கி கீழே விழுந்தது. அவன் நிலை குலைந்து விழுவதற்குள் இருட்டிலிருந்து பாய்ந்து வந்த காவலன் தன் காலால் அவனது நெஞ்சில் உதைத்து அவனை மயக்கமடையச் செய்தான். அங்கேதான் இருக்கான், சுடுங்கரா! நாகராஜன் கத்தினான். மீதமிருந்த 2 அடியாட்களும் அந்த திசையை நோக்கிச் சுடத் தொடங்கினர். ஆனால் காவலன் அதற்குள் ஒரு சிறுத்தையைப் போல தரையோடு தரையாக தவழ்ந்து அடுத்த பாறையின் பின்னால் மறைந்திருந்தான். இதுதான் வேட்டைக்காரர்களின் காட்டு புத்தி. காட்டின் ஒவ்வொரு கல்லும் மரமும் அவர்களுக்கு கேடயம். காவலன் தன் அம்புகளின் முனையில் காட்டிலிருந்த ஒரு விசித்திரமான மூலிகைச் சாறை தடவியிருந்தான். அது உடம்பில் பட்டால் சில நிமிடங்களிலேயே தற்காலிக முடக்குவாதம், டெம்பரரி பெராலிசிஸ் ஏற்படும். அடுத்த சில நிமிடங்களில் காட்டின் இயற்கை சூழலை பயன்படுத்தி மரங்களின் வேர்களில் கயிறுகளை கட்டி வைத்திருந்த வேட்டை பொறிகளை, பூபி டிராப்ஸ், காவலன் இயக்கினான். ஒரு அடியாள் காலடி வைத்ததும் மரக்கிளை ஒன்று வில்லாக வளைந்து வந்து அவனது முகத்தில் பலமாக அடித்தது. அவன் நிலை தடுமாறி விழ காவலனின் அடுத்த அம்பு அவனது தோளை பதம் பார்த்தது. மற்றொரு அடியாள் பயந்து பின்வாங்கும்போது அவனுக்கு பின்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த ஒரு காட்டு எருமையைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தான். காவலனின் ஒரு மெல்லிய விசிலடி சத்தத்திற்கு பணிந்து அந்த எருமை தன் கொம்புகளால் அவனை முட்டித் தள்ளியது.
இப்போது நாகராஜன் முற்றிலும் தனியாக நின்றான். அவனது நவீன துப்பாக்கிகளும் பணபலமும் இந்த காட்டின் பாரம்பரிய வேட்டை திறமைக்கு முன்னால் தூசியாக போயின. இருட்டுக்குள்ளிருந்து மெதுவாக நடந்து வந்தான் காவலன். அவனது வில்லில் பூட்டப்பட்டிருந்த அம்பு நேராக நாகராஜனின் நெற்றியை குறிவைத்திருந்தது. என்ன கொன்னுடாதப்பா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர. இந்த நாடே உன்னை கொண்டாடும் அளவுக்கு பணக்காரனாக்குற. என்ன விட்டுடு என்று நாகராஜன் தன் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு கைகளை கூப்பி கதறினான். காவலன் அவனது அருகில் வந்தான். அவனது கண்கள் கோபத்தில் கனன்றன. வில்லின் நாணை சற்றே தளர்த்தியவன் தன் இடுப்பிலிருந்த அந்த விண்கல் இரும்பு கத்தியை எடுத்தான். அதன் கூர்மையான முனையை நாகராஜனின் கழுத்தில் வைத்தான். பணமா? என் தாத்தாவோட உயிருக்கும் என் பாட்டன்மார்கள் காத்து வச்ச இந்த மண்ணுக்கும் உன்னால விலை பேச முடியுமாடா? உன்னை இங்கேயே கொன்னு இந்த காட்டு மிருகங்களுக்கு இரையாக்க எனக்கு ஒரு நொடி ஆகாது. ஆனா என் தாத்தா எனக்கு கத்துக் கொடுத்த வேட்டை தர்மம் சரணடைஞ்ச மிருகத்தை கொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. நீ மிருகத்தை விட கேவலமானவன். காவலன் கத்தியை சற்றே அழுத்தினான். நாகராஜனின் கழுத்தில் லேசாக ரத்தம் கசிந்தது. இனிமே இந்த வேட்டைக்குடி எல்லையில உன்னையோ உன் ஆட்களையோ பார்த்தே அப்புறம் நீ உயிரோட ஊர் போய் சேரமாட்ட. ஓடி போயிரு என்று கத்தினான். நாகராஜன் மறுவார்த்தை பேசாமல் தன் காலணிகள் கூட கழன்று விழுந்ததை பொருட்படுத்தாமல் விழுந்து பிடுங்கி எழுந்து காட்டின் எல்லையை நோக்கி வெறித்தனமாக ஓடினான். காட்டை விட்டு அவனது கார் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறிய சத்தம் தூரத்தில் கேட்டது. வில்லனின் கூட்டம் முற்றிலும் முறியடிக்கப்பட்டது. காடு தன் முழு அமைதியையும் மீண்டும் பெற்றது. காட்டின் ராஜாங்கத்தை காப்பாற்றிய பெருமிதத்தோடு காவலன் தன் வில்லை தோளில் மாட்டிக்கொண்டு நிலவின் வெளிச்சத்தில் பிரகாசித்த நாவல் மரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். கிழக்கு வானம் மெல்ல வெளுக்கத் தொடங்கியிருந்தது. இரவெல்லாம் நடந்த அந்த மகா யுத்தத்திற்கு பிறகு வேட்டைக்குடி கிராமத்தின் மேல் விடிந்த காலை பொழுது வழக்கத்திற்கு மாறான ஒரு புதிய ஒளியோடும் அமைதியோடும் பிறந்தது. காட்டின் இலைகளில் தேங்கியிருந்த பனித்துளிகள் சூரியனின் முதல் கதிர்கள் பட்டு முத்துக்களைப் போல பிரகாசித்தன. பறவைகளின் கீச்சொலிகள் மீண்டும் கேட்கத் தொடங்கின. விலங்குகள் தங்களின் வசிப்பிடங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்து அமைதியாக காட்டின் ஆழத்திற்குள் நகர்ந்தன. காடு தன் அழுகையை நிறுத்தி நிம்மதி பெருமூச்சு விட்டது. காலை சூரியனின் வெளிச்சத்தில் கருப்பசாமி கோயிலின் முன்னால் ஊர் மக்கள் அனைவரும் திரண்டிருந்தனர். நாகராஜனின் பொக்லைன் இயந்திரங்கள் பாதியிலேயே கைவிடப்பட்டு கிடந்தன. மக்கள் கூட்டத்திற்கு நடுவே வேட்டைக்காரன் உடையில் கையில் அந்த விண்கல் இரும்பு கத்தியுடன் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான் காவலன். அவனது முகத்தில் இரவிருந்த குரோதமும் கோபமும் மறைந்து இப்போது ஒரு தேஜஸும் எல்லையற்ற அமைதியும் குடியேறியிருந்தன. அவனுக்கு அருகில் காட்டின் ஆவணங்களை கையில் ஏந்தியபடி பெருமிதம் பொங்கும் முகத்தோடு நின்றிருந்தாள் பூங்குழலி. அவளது சட்ட போராட்டங்களுக்கும் காப்பத ஆராய்ச்சிக்கும் இப்போது ஒரு முழுமையான பாதுகாப்பு கிடைத்துவிட்டது. முத்தையா தாத்தா கூட்டத்திலிருந்து முன்னால் வந்தார். காவலனின் கைகளை பற்றி கொண்டு, காவலா, காட்ட அழிவிலிருந்து காப்பாத்திட்டப்பா. ஆனா இனிமே என்ன செய்ய போற? நகரத்துக்கு உன்னோட வேலைக்கு திரும்ப போறியா இல்ல என்று தயக்கத்தோடு கேட்டார். ஊர் மக்கள் அனைவரும் அவனது பதிலுக்காக ஆவலோடும் ஒருவித கவலையோடும் அவனது முகத்தையே பார்த்தனர். காவலன் மெதுவாக தன் சட்டை பையிலிருந்த அலைபேசியை வெளியே எடுத்தான். அதில் நெட்வொர்க் சிக்னல் எதுவும் இல்லை. அவன் சென்னை மாநகரத்தையும் அங்கிருந்த தன் குளிரூட்டப்பட்ட அறையையும் கணினி திரையையும் ஒரு கணம் இணைத்து பார்த்தான். அந்த வாழ்க்கை அவனுக்கு அத்தனை சுகபோகங்களை தந்திருக்கலாம். ஆனால் அவனது ஆன்மாவிற்கு தேவையான நிம்மதியையோ பாரம்பரிய பெருமையையோ தரவில்லை. அவன் புன்னதைத்துக் கொண்டே அந்த அலைபேசியை அணைத்து தன் பைக்குள் போட்டான். பின்னர் தன் இடுப்பிலிருந்த விண்கல் இரும்பு கத்தியை உருவி சூரிய வெளிச்சத்தில் அது மின்னும்படி உயர்த்தி பிடித்தான். கருப்பசாமி சிலையின் முன்னால் சென்று நெற்றியிலிருந்த விபூதியை தொட்டு தன் நெற்றியில் மீண்டும் திலகமாக இட்டுக்கொண்டான். ஊர் மக்களை பார்த்து தீர்க்கமான குரலில் பேசத் தொடங்கினான். நான் படிச்ச படிப்பு, பார்த்த வேலை எல்லாமே எனக்கு நகரத்துல ஒரு அடையாளத்தை தந்திருக்கலாம். ஆனா இந்த மண்ணும் காடும் தான் என்னோட உண்மையான முகவரி. என் தாத்தா பெரிய கருப்பன் தன் உயிர் போற வரைக்கும் எதை காக்க போராடினாரோ அத பாதியில விட்டுட்டு போற அளவுக்கு நான் கோழை இல்ல. இந்த நகரத்து நாகரிகம் நம்மை காப்பாத்தாது. இந்த இயற்கையும் காடும் தான் நம்மை காப்பாத்தும். அவன் கருப்பசாமி சிலையின் காலடியில் தன் கத்தியை வைத்து மண்டியிட்டு வணங்கிவிட்டு எழுந்தான். பின்னர் காட்டை நோக்கி திரும்பி தன் இரு கரங்களையும் விரித்து உரத்த குரலில் பிரகடனம் செய்தான்.
இனிமேல் இந்த வேட்டைக்குடி காட்டுக்குள்ள எந்த ஒரு பாவியோட காலடியும் அத்துமீறி நுழைய முடியாது. காட்டின் அமைதியை கெடுக்க நினைப்பவர்களுக்கு இந்த கருப்பசாமியின் அறிவாள் தண்டனையாக மாறும். நான் தான் இந்த காட்டின் காவல், வேட்டைக்காரனின் வாரிசு. அவனது குரல் காட்டின் மரங்களுக்கிடையேயும் மலை பள்ளத்தாக்குகளுக்குள்ளும் எதிரொலித்து ஒட்டுமொத்த காட்டுக்குள்ளும் ஒரு புதிய அதிர்வை ஏற்படுத்தியது. காடு தன் புதிய தலைவனின் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது போல நாவல் மரத்தின் இலைகள் சலசலத்து குளிர்ந்த காற்று காடெங்கும் வீசியது. பூங்குழலி அவன் அருகே வந்து நின்று, உன்னோட இந்த முடிவுக்கு காடே உனக்கு கடமைப்பட்டிருக்கு காவலன். உன்னோட இந்த வேட்டை திறமைக்கும் பாரம்பரிய அறிவுக்கும் துணையா இந்த சட்ட போராட்டத்துல நானும் இந்த ஊர் மக்களும் எப்பவும் உனக்கு எல்லையா நிப்போம் என்றாள் உறுதியுடன். ஊர் மக்கள் அனைவரும் கருப்பசாமிக்கு அரோகரா, வேட்டைக்காரனுக்கு அரோகரா என்று கோஷமிட்டனர். பெண்களின் குலவை சத்தமும் ஆண்களின் முரசு சத்தமும் அந்த பகுதியையே மங்களகரமாக மாற்றின. காவலன் காட்டின் எல்லையை நோக்கி பார்த்தான். தூரத்தில் நேற்று அவன் அடக்கிய அதே சிறுத்தை ஒரு பாறையின் மேல் கம்பீரமாக அமர்ந்து இவனை பார்ப்பது போல் தோன்றியது. நகரத்து மென்பொருளாளராக இருந்த காவலன் இன்று தன் வேர்களை கண்டறிந்து இயற்கையின் அரசனாக, கருப்பனின் உண்மை காவலனாக, வேட்டைக்காரனின் வாரிசாக உருவெடுத்து நின்றான். காலும் அவனது காவலில் நிம்மதியாக தன் பசுமையை பரப்பத் தொடங்கியது.